மானியங்கள் படிப்படியாக குறைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கூறியிருக்கிறார். மானியங்கள் அவசியமானதா? எந்தெந்த துறைகளில் மானியங்கள் அவசியம், எந்தெந்த துறைகளில் மானியங்கள் அவசியமில்லை? மானியங்கள் குறைக்கப்படுவதன் மூலம் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மானியம் அவசியம்தான் சார். ஆமாம், அது மூலம் நமக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுது. அதை நமக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பாக அவசியம். ஏன்னா நிறைய பேர் எதையும் அதிக பணம் கொடுத்து வாங்க முடியாது. கண்டிப்பாக அவசியம் மானியம் நிறுத்து. மானியமே அவசியம் இல்லை சார். முதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏன் மானியம் தரணும்? நம்ம வீட்டு பணத்தை நம்ம கொடுத்துட்டு இவங்க பாட்டு மாதமான போகிற சொல்லி எதுக்காக போகணும்? இவங்க விவசாயிகளுக்கும் நல்லது பண்ணணும். அப்புறம் கேஸு, அப்புறம் டெய்லியும் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. மானியம் வழங்குறாங்கன்றாங்க, ஆனால் அதை ஸ்ட்ரெயிட்டாக மக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க. மானியம்ன்றது கண்டிப்பாக அவசியம்தான். அது இப்போ விவசாயிக்கு உரத்துலேருந்து எல்லாமே மருந்து விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மானியம் கொடுக்குறேன்னாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ பெட்ரோலுக்கு மானியம் கொடுக்குறேன்னாங்க, இது வரைக்கும் அதுவும் ஒன்றும் வரல. மானியம் பொதுமக்களுக்கு நேரடியாக போய் சேர்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. மக்கள் பொதுமக்கள் மானியத்தை அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் மானியம் அவங்களுக்கு நேரடியாக சேர்கிற மாதிரி இருக்கிற அரசியல்வாதிகள் பொது முக்கிய புள்ளிகளும் கரெக்டாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். மானியம் நம்ம எவ்வளோ கம்மியோ அதிகமோ நம்ம கொடுத்து நம்ம வாங்கிக்க போகிறோம். அது தேவை. அவங்க கொடுத்து அப்புறம் பேங்க்கில் போய் வாங்குறது அது தேவையில்லாத டபுள் ஒர்க்.